ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி குக்கிங். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் நல்ல டேஸ்டியான பச்சை மிளகாய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. டெய்லியும் ஒரே குழம்பு செஞ்சு போர் அடிக்குதுன்னா ஒரு தடவை இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கருப்பெல்லையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஹோல்ஸ் போடணும், இல்லைனா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பச்சை மிளகாய் வெடிச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடுங்க. இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சைட்லேயே எள்ளையும் தனியாகவே பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க. தனித்தனியாக தான் மசாலா எல்லாமே பவுட்ரு பண்ணி எடுக்கணும். இப்போது ஒரு கடாய் நல்லா சூடானதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுக்கோங்க. நல்லா 1 கப்பு சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப்பு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துடலாம். நல்லா லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு பவுடரை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்ததும் கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். தேவையான அளவு உப்பும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கொதித்து திக்கானதும் ஃபைனலாக இதில் வெள்ளத்தூள் சேர்த்துற வேண்டியதாங்க. கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா திக்கானதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் எள்ளு பொடி தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. நல்லா கமன்னு சூப்பரான பச்சை மிளகாய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.